மற்றொரு அண்மை செய்தி. சென்னை சிவானந்தா சாலையில் கொட்டும் மழையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர அரசை கண்டித்து கொட்டும் மழையில் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடிமனை பட்டா கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விளம்பர திமுக அரசை கண்டித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சென்னை சிவானந்தா சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்றைய தினம் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தாம்பரம், ஆவடி, சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 3 மாநகராட்சிகளின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அதே போன்று புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் 400 ஆண்டு காலமாக அந்த பகுதிகளில் பலர் வசித்து வருகிறார்கள். ஆனால் பட்டா இல்லாத சூழல் என்பது பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. எனவே அவர்களுக்கு பட்டா என்பது வழங்க வேண்டும். பல்வேறு வகையான இந்த நிலங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை இந்த அரசு வழங்க வேண்டும். குறிப்பாக நில வகைப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு செயலாக்க குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக நில வகைப்படுத்துவதற்கான தனியான நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும். இதே போன்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழாக இருக்கக்கூடிய பல மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த வீடுகளுக்கு அரசு செலுத்தக்கூடிய தொகையை செலுத்த முடியாமல் பலர் தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அரசு நிர்ணயித்த தொகையை செலுத்தாமல் இருக்கக்கூடிய மக்களிடம் கூடுதலாக அவர்களுக்கு அந்த வட்டி என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே அந்த வட்டியையும் குறைத்து வெறும் அசல் தொகையை மட்டும் வசூலிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதே போன்று இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிலங்களில் பலர் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது அவர்களுக்கான அந்த வாடகை கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்கள் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே அந்த கட்டண உயர்வை முறைப்படுத்தி பழைய கட்டணமே, குறைந்த அளவிற்கான கட்டணமே வசூலிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. திடீரென மழை குறிப்பிட்டதன் காரணமாக மழை என்பது தீவிரமாக இருந்தாலும் கூட போராட்டத்திற்காக வருகை தந்த பொதுமக்கள் யாரும் கலந்து செல்லாமல் கொட்டும் மழையிலும் கூட இந்த அரசை கண்டிக்கும் விதமாக அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். குழு அமைக்கப்படுவதாக அரசு தெரிவித்தாலும் கூட அந்த குழு உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவுடைய பரிந்துரைகள் அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக தாக்கல் செய்யப்பட்டு இவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கோரிக்கை என்பதனை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலுக்கு நன்றி ஜெயலானி.